ஓராண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பணமதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னென்னா, ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட புவியியல் எல்லைக்குள்ள குறிப்பிட்ட டைமில் ப்ரொடக்ஷன் பண்ண பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பணமதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குல்ல. ஒரு சாக் பீஸ் ₹1, ஒரு காரு ஒரு 10 லட்ச ரூபா, அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் ஒரு கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லா இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக ப்ரொடக்ஷன் பண்ண எல்லா பொருளோட பணமதிப்பு தான் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. தலா வருமானம். உலக வங்கியின் அறிக்கையின்படி நாடுகளின் வருமான அளவீடுகள் கீழ்க்கண்டவாறு புதியதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. வரிசை எண். நாடுகளின் வகைகள். தலா வருமானம். அமெரிக்க டாலரில் குறைந்த வருவாய் $1005 குறைவாக. குறைந்த நடுத்தர வருவாய் $1006 to $3955. உயர் நடுத்தர வருவாய் $3956 to $12235. உயர்ந்த வருவாய் $12235 அதிகமாக. தலா வருமானம்னா என்னென்னா, நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. அதாவது ஒரு ஆண்டில் இந்தியாவோட மொத்த வருமானம் டிவைடட் பை இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை. ஒரு 1,00,000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1,00,000 கோடி டிவைடட் பை 140 கோடி. இதில் எவ்வளோ கிடைக்குதோ இதுதான் இந்தியாவோட தலா வருமானம். 1,00,000 கோடிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொன்னேன். இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பொறுப்பாகும். இதன் தலைமையகம் புதுடெல்லியில் சாஸ்திரி பவனில் அமைந்துள்ளது. மனித வளங்களோட வளர்ச்சிக்கு பொறுப்பான நிறுவனம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா, புதுடெல்லியில் சாஸ்திரி பவனில் இருக்குது. தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான சேர்க்கையானது இந்தியாவில் மிக உயர்ந்ததாகும். தமிழ்நாடு கல்வியறிவில் தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ்லாம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. அதான் கொடுத்துருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மாசற்ற மற்றும் சுற்றுச்சூழல் நலம் காக்கிறது. இந்த வளங்கள் புதுப்பிப்பதற்கான ஒரு குறுகிய நீரத்தை எடுத்துக்கொள்கிறது. எடுத்துக்காட்டு: சூரிய சக்தி, காற்று சக்தி, நீர், மரம், காகிதம். புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கத்தகாத வளங்கள் சூழலை மாசுபடுத்தவும் சேதப்படுத்தவும் செய்கின்றன. இந்த வளங்கள் உருவாவதற்கு பல நூற்றாண்டுகள் தேவைப்படுகின்றன. எடுத்துக்காட்டு: உலோகங்கள், கண்ணாடி, புதைப்படிவ எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை எரிவாயு, டீசல். அதாவது புதுப்பிக்கத்தக்க வளங்கள்லாம் என்னென்னா, மீண்டும் மீண்டும் கிடைக்கக்கூடிய, இப்போ சூரிய ஒளி, காற்று, இதெல்லாம் மீண்டும் மீண்டும் கிடைக்கக்கூடியது, ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் தான் புதுப்பிக்கத்தக்க வளங்கள். இது புதுப்பிக்க இயலாத வளங்கள்னால் அணுசக்தி, அனல் மின்சாரம், புனல் மின்சாரம். இதெல்லாம் ஒரு வாட்டி மட்டுமே கிடைக்கக்கூடியது, திரும்ப திரும்ப கிடைக்காதது. இதெல்லாம் தான் புதுப்பிக்க இயலாத வளங்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சி. தமிழ்நாடு குறைந்த காலகட்டத்துக்குள் மிக விரைவான வளர்ச்சியை எட்டிய சில மாநிலங்களில் ஒன்று ஆகும். குயிக்கர் டெவலப்மெண்ட். வறுமை, அடிப்படை வசதி, சமத்துவமின்மை,
போன்ற மிக மோசமான நிலையிலிருந்து மிக வேகமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஃபாஸ்டர் growth. தற்காலத்தில் தமிழ்நாடு துணிச்சலான சமூக நலத்திட்டங்களை முன்னெடுத்தது. பிளான்ஸ். அனைத்து பள்ளிகளிலும் மதிய உணவு வழங்கும் திட்டம், சுகாதார மையங்கள், சாலை வசதிகள், பொது போக்குவரத்து, குடிநீர் வசதி, மின் இணைப்பு வழங்கல் போன்ற பல திட்டங்களை குறிப்பிடலாம். பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் இன்று சிறப்பான பொது சேவைகள் உள்ளது. அந்த சேவைகளில் பெரும்பாலானவை பாகுபாடின்றி அனைவருக்கும் கிடைக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம். வளர்ச்சி பாதையை பொறுத்தவரை தமிழ்நாடு உள்பட சில மாநிலங்களிடையே பொதுவான ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. இறுதியாக ஒரு முக்கியமான ஒன்று, மனித திறன்களை பயன்படுத்தாமல் இந்த விரைவான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முயன்ற பெரும்பாலான இந்திய மாநிலங்களை விட மனித திறன்களை பயன்படுத்திய தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் அதிகமாகும். வறுமை நிலையும் பெரும்பாலான மாநிலங்களை விட ஒப்பீட்டளவில் குறைவாகும். பொருளாதார வளர்ச்சியானது சமூக நலத்திட்டங்களை சாத்தியப்படுத்தி பொருளாதார வளர்ச்சியும் மக்கள் ஆதரவும் ஒன்றுக்கொன்று இணக்கமாக செயல்படுவதே முக்கியமான காரணமாகும். ஆதாரம்: An Uncertain Glory, இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன்ஸ் புத்தகத்திலிருந்து நோபல் பரிசு பெற்ற